வணக்கம் நண்பர்களே. இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது சிம்பிளி சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் பார்த்துங்க வித் யூடிஎல். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் யூடிஎல். அதுக்கு எப்படி ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம், பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வரைகிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா என்னுடைய சேனலில் ஏற்கனவே கேன்டிலிவர் பீம் வித் பாயிண்ட் லோட் அண்ட் யூடிஎல் செப்பரேட்டாக வீடியோஸ், தென் பாயிண்ட் லோட் யூடிஎல் கம்பைன் ஆகிட்டு வந்ததுன்னா அதுக்கு எப்படி எஸ்எஃப்டி பிஎம்டி வரைகிறது அப்படிங்கிற வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் பாயிண்ட் லோட் அலோன் அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள். அப்போ தான் இந்த கால்குலேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரியும். பிகாஸ் அதுதான் பேசிக் ஸ்டெப்ஸ். நீங்கள் அங்கேருந்து கேன்டிலிவர் பீம் வித் பாயிண்ட் லோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி யூடிஎல் அப்புறம் அதோடைய காம்பினேஷன்ஸ் இதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு மேலே இருக்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேவா? ரைட். இப்போ நம்ம இந்த வீடியோவுக்கான ப்ராப்ளத்துக்கு போகலாம். இந்த ப்ராப்ளத்தை பாருங்கள். எ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், எஸ்எஸ்பினா சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் 6 மீட்டர் லாங் இஸ் கேரியிங் அண்ட் யூடிஎல் ஆஃப் 2 kilonewton per meter over a length of 3 meter from the right end or right support. ரைட் எண்ட்லேருந்து 3 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு யூடிஎல் இருக்குது. ட்ரா எஸ்எஃப்டி பிஎம்டி. அதுக்கப்புறம் இதில் தான் நம்ம ஃபஸ்ட் டைம் ஒன்று பார்க்க போகிறோம். என்னென்னா ஆல்சோ ஃபைண்ட் த பொசிஷன் அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட்டுடைய பொசிஷன் அண்ட் மேக்னிடியூட் அதோடைய வேல்யூ அப்படிங்கிறது யூஸ்வலாக சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் யூடிஎல் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே தான் இது இருக்கும். இந்த ஒரு சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். இதை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்பாங்க. மிச்சம் இருக்கிற ஒரு பாயிண்ட் லோட்லேயோ இல்லை ஈவன் கேன்டிலிவர்லேயோ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்காது. ஓகே, ஒன்லி சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் யூடிஎல் இருந்ததுனா தான் இந்த பொசிஷன் அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஓகே, அதுவும் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது நாங்கள் பார்ப்போம். இப்போ கொடுத்துருக்கிற கண்டிஷன்ஸுக்கு நீங்கள் உங்கள் டயக்ராமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கணும். இதுதான் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். 2 சப்போர்ட் எண்டில் இருக்கும், நடுவில் பீம் இருக்கும். 6 மீட்டர் லாங், 3 + 3 6 மீட்டர் லாங், கேரிங் அன் யூடிஎல் ஆஃப் 2 kilonewton per meter ஓவர் த லென்த் ஆஃப் 3 மீட்டர் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட். உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டுக்கு நேராக இருக்கிறது லெஃப்ட் சப்போர்ட், உங்களுடைய ரைட் ஹேண்டுக்கு நேராக இருக்கிறது ரைட் சப்போர்ட். இந்த ரைட் சப்போர்ட்லேருந்து 3 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு 2 kilonewton per meterங்கிற லோடு லொக்கேட் ஆகிருக்கு. ரைட் எண்டுனா இதுதான், ரைட் சப்போர்ட்னாலும் இதுதான். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நேமிங் கொடுக்க போகிறீங்க. உங்களுடைய நேமிங் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சப்போர்ட்டை ஏன்னும் ரைட் சப்போர்ட்டை பீனும், இடையில எங்கே லோடிங் பாயிண்ட் இருக்கோ அதை சின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஓகே, தென் டைமென்ஷன்ஸ், டிஸ்டன்ஸை நீங்கள் மார்க் பண்ணுறீங்க. டிஸ்டன்ஸை மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஒரு செப்பரேட் பேஜை கம்ப்ளீட்டாக ஒதுக்கிட்டு வெர்டிக்கலாக அந்தந்த பாயிண்ட்டுக்கு நேராக லைன்ஸ் போட்டுங்க. ஏபிசிக்கு நேராக லைன்ஸ் போட்டுங்க. ஓகே, இப்போ நம்ம இதுக்கான கால்குலேஷனுக்கு போக போகிறோம். இப்போது என்னென்ன ஸ்டெப்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணணுன்னா, எப்பயுமே சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் அட் சப்போர்ட், தென் ஷியர் ஃபோர்ஸ் கால்குலேஷன்ஸ், தென் பெண்டிங் மூமெண்ட் கால்குலேஷன், அதுக்கப்புறம் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் கால்குலேஷன். இந்த 4 நீங்கள் பண்ண போகிறீங்க. ஓகேவா? இந்த 4 ஸ்டெப்ஸ் தான் நீங்கள் இப்போது ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க. ஸோ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் அட் சப்போர்ட். ரியாக்ஷன் அட் சப்போர்ட் எப்படி போடுறது? ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவை என்ன? டோட்டல் லோடு. இங்கே டோட்டல் லோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா யூடிஎல் தான் இருக்குது. யூடிஎல்லில் பாயிண்ட் லோடை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக கிலோநியூட்டன் எடுத்துக்கலாம். யூடிஎல் பொறுத்த வரைக்கும் 2 kilonewton per meter, மொத்தம் 3 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு இருக்குது. 2 kilonewton per meter, டோட்டலாக 3 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு யூடிஎல் இருக்குது. ஸோ யூடிஎல் பொறுத்த வரைக்கும் டோட்டல் லோடுங்கிறது எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு இருக்கிற யூடிஎல்லை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிறீங்களோ அதை எடுத்துக்கணும். டோட்டல் லோடு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். 6 kilonewton. ஓகேவா? 2 kilonewton per meter இன்ட்டு 3 மீட்டர், மீட்டர் கேன்சல் ஆகிடும், 6 kilonewton வந்துடும். தென் அடுத்து என்ன பண்ணுவீங்க? டேக்கிங் மொமெண்ட்ஸ் அபவுட் ஏ. ஓகே, இப்போது ஏ பாயிண்ட்டுக்கு மொமெண்ட் எடுக்க போகிறோம். இந்த மொமெண்ட் எடுக்கும்போது நம்ம சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அப்வேர்டாக இருக்கிற ஏரோ எல்லாத்தையுமே பாசிட்டிவ்னு எடுத்துக்கோங்க, டவுன்வேர்டாக ஆக்ட் ஆகக்கூடிய எல்லாத்தையுமே நெகட்டிவ்னு எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பி நம்ம எப்படி வந்து நோட்டேஷன் வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஆர்பி.
ஓகே ஆர் பி ஏவுக்கு அதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது 6 மீட்டர் மொமெண்ட்டுங்கிறது என்ன லோட் இன்ட்டு டிஸ்டன்ஸ் அபவுட் த பாயிண்ட் ஏ ஃபஸ்ட்டு லோடு வந்து ரியாக்ஷன் அட் பி பி லோட் இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஓகே அடுத்தது யூடிஎல் எடுக்க போகிறோம் யூடிஎல் பொறுத்த வரைக்கும் லோடு வந்து டோட்டல் 3 மீட்டர்ஸ்க்கும் நீங்கள் கன்சிடர் பண்ண போகிறீங்க 2 இன்ட்டு 3 மீட்டர் இது லோடு டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இன்ட்டு டிஸ்டன்ஸ் எவ்வளோ கன்சிடர் பண்ணியிருக்கீங்களோ டிவைடட் பை 2 ப்ளஸ் அந்த பாயிண்ட்லேருந்து யூடிஎல் எவ்வளோ தூரம் இருக்குது அதாவது 2 kilonewton per meter for 3 meter 2 into 3 6 kilonewton லோடு அதுக்கப்புறம் இந்த 3 மீட்டருக்கு டிஸ்டன்ஸுக்கு இருக்கிற மொத்த யூடிஎல்லையும் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அந்த லோட் அந்த டிஸ்டன்ஸ் 3/2 ப்ளஸ் இப்போ பாருங்கள் ஏ பாயிண்ட்லேருந்து இந்த யூடிஎல் எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது 3 மீட்டர் ஏ பாயிண்ட்லேருந்து யூடிஎல் எவ்வளோ தள்ளி இருக்குது 3 மீட்டர் தள்ளி இருக்குது இந்த ஏ பாயிண்ட்டுக்கும் இந்த யூடிஎலோட எண்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் 3 மீட்டர்ஸ் ஓகே ப்ளஸ் 3 இப்படி தான் யூடிஎல் போடணும் யூஸ்வலாக இந்த இடம் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற வீடியோஸ்லாம் 0 வர மாதிரி தான் நம்ம ப்ராப்ளம் வந்துருந்தது இப்போ இந்த ப்ராப்ளத்தில் நம்ம தெளிவாக சொல்கிறோம் ஓகே ரைட் திஸ் டோட்டலி ஈக்குவல்ஸ் டு 0 வேறு எதுவும் லோடு இல்லை யூடிஎலுக்கு அப்புறம் அவ்வளோதான் டோட்டலி ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம் ஓகே நவ் RB into 6 minus 2 into 3 6 into distance எவ்வளோ 3/2 1.5 plus 3 4.5 ஓகே ரைட் இப்போ நீங்கள் இதை டோட்டலாக சால்வ் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி திஸ் இஸ் டு ஈக்குவல் டு 0 இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 27 வரும் RB into 6 minus 27 is equal to 0 now RB is equal to 27 இந்தாண்ட போனால் plus 27 இந்த multiplied by 6 இந்தாண்ட வந்தால் divided by 6 4.5 kilonewton RB எவ்வளோ வந்திருக்கு 4.5 kilonewton இப்போ RA கண்டுபிடிக்கலாமா ஆக்சுவலாக நம்ம டோட்டல் லோடு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா ஆக்சுவலாக டோட்டல் லோடு இஸ் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தீங்கன்னா RA plus RB RA plus RBங்கிறது என்ன RA plus RB உடைய வேல்யூ உங்களுக்கு தெரியும் 4.5 is equal to 6 total load now RA is equal to 6 minus 4.5 which is equal to 1.5 kilonewton RA equal to 1.5 kilonewton நமக்கு தேவை RA RB இந்த ஃபைண்ட் அவுட் பண்ணதான் நம்ம வந்து ரியாக்ஷன் அட் சப்போர்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணதான் டோட்டல் லோட் அப்புறம் டேக்கிங் மூமெண்ட் அபவுட் A அந்த மூமெண்ட் எடுக்கும்போது அப்வர்டில் இருக்கிற ஏரோஸ் டைரெக்ஷன் எல்லாத்தையும் பாசிட்டிவ்னும் யூடிஎல் டவுன்வர்டில் தான் ஆக்ட் ஆகும் லோடு ஸோ அதெல்லாம் நெகட்டிவ்னும் எடுத்துக்கிறோம் ஓகே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ RA RB ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் அட் B RB is equal to 4.5 kilonewton reaction at A is equal to 1.5 kilonewton இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம் ஓகே now go for shear force calculation இப்போ அடுத்த calculation ஸ்டெப்புக்கு போகிறோம் shear force calculation மூணே பாயிண்ட் தான் B A B C பட் ஸ்டார்ட் பண்ணுறது எங்கேருந்து shear force ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இங்கே ரைட் சைட்லேருந்து அப்படியே லெஃப்ட் சைடு கொஞ்சம் கொஞ்சமாக போங்க ஃபஸ்ட்டு shear force at B shear force at B என்ன RB உடைய வேல்யூ தான் force at B ஓகேவா பட் இந்த shear force டயக்ராமுக்கு வரும்போது மட்டும் நீங்கள் நோட்டேஷன்ஸ் மாற்றி எடுத்துக்கணும் எப்படின்னா அப்வர்டில் இருக்க ஃபோர்ஸ் மட்டும் கால்குலேட் பண்ணும்போது நீங்கள் அப்வர்டில் இருக்கிறத நெகட்டிவ்னும் டவுன்வர்ட்ஸில் வர்றத பாசிட்டிவ்னு எடுத்துங்க அதாவது அப்வர்டை நெகட்டிவ் டவுன்வர்ட்ஸை பாசிட்டிவ் இன் கேஸ் ஆஃப் ஷியர் ஃபோர்ஸ் ஓகே பட் இன் கேஸ் ஆஃப் மொமெண்ட்டில் இது உல்ட்டா இதை மாற்றி எடுத்துக்கணும் இங்கே வந்து -4.5 kilonewton சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் இதை மட்டும்தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே தென் ஷியர் ஃபோர்ஸ் அட் C போன ஸ்டெப்பில் வந்தது என்ன அப்படிங்கிறத இங்கே எழுதிக்கங்க ப்ளஸ் சிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரிமைனிங் லோடு என்ன 2 kilonewton per meter எவ்வளோ டிஸ்டன்ஸ் கன்சிடர் பண்ணியிருக்கோம் யூடிஎல்ல 3 மீட்டருக்கு ஸோ அகெயின் இங்கே லோடு 2 into 3 ஓகே -4.5 plus 6 1.5 kilonewton தென் F at A இந்த C பாயிண்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிற ப்ரீவியஸ் ஷியர் ஃபோர்ஸை எழுதிக்கங்க 1.5 kilonewton பார்த்தீங்களா RAவும்
ஷியர் ஃபோர்ஸ் அட் ஏவும் ஈக்குவலாக வரணும். வந்துச்சுன்னா தான் உங்கள் ப்ராப்ளம் கரெக்டான அர்த்தம். ஓகேவா? இல்லைனா இடையில எங்கேயோ நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்றது மீனிங். ஓகே, FA இஸ் ஈக்குவல் டு 1.5 கிலோநியூட்டன். இந்த RA 1.5 இருக்கே அதை கன்சிடர் பண்ணல, ஜஸ்ட் அந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற லோட்ஸை மட்டும் தான் கன்சிடர் பண்ணிட்டு வரோம். ஸோ ஃபைனலாக வரக்கூடிய வேல்யூ அங்கே வந்து டோட்டல் லோடோட அது மேட்ச் ஆகிடணும். 1.5 கிலோநியூட்டன் வந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ 3 பாயிண்ட்டுக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். FB நெகட்டிவில் இருக்குது 4.5, FC பாசிட்டிவில் இருக்குது 1.5, FAவும் பாசிட்டிவில் இருக்குது 1.5. இங்கே இந்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் பொறுத்த வரைக்கும் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வந்து போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டு டைரெக்ஷன்லையுமே வருது. ஓகே, இப்போ ரெஃபரன்ஸ் லைன் போட்டுட்டு நம்ம டயக்ராம் போட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ டயக்ராம் இங்கே சூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வரைஞ்சிக்கிறோம். FB வந்து -4.5. ஸோ லைனுக்கு கீழே அப்ராக்சிமேட்டாக ஒரு இடத்துல 4.5 கிலோநியூட்டன் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கிறோம். தென் FC வந்து 1.5 கிலோநியூட்டன் பாசிட்டிவ், லைனுக்கு மேலே தோராயமாக ஒரு இடத்துல 1.5. இந்த டிஸ்டன்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது நீங்கள் கம்மியாக காட்டணும், ஏன்னா அது 1.5 கிலோநியூட்டன் மார்க் பண்ணிக்கிறோம். FAவும் 1.5 கிலோநியூட்டன், ஸோ இதுக்கு ஸ்ட்ரைட்டாக 1.5 கிலோநியூட்டன் மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இது எப்படி ஜாயின் பண்ணணும்னா ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் ஃபார் UDL யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரணும். இந்த 4.5 இந்த 1.5 ஸ்கேல் வச்சு ஸ்லாண்டிங்காக ஜாயின் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ அதை தான் பண்ண போகிறோம். இந்த ஸ்லாண்டிங்காக ஜாயின் பண்ணணும். இந்த C to A பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த லோடும் கிடையாது, UDL கிடையாது, நார்மல் பாயிண்ட் தான். இதை அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனாக ரெக்டாங்கிளாக ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு எண்டையும் நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். இதுதான் உங்கள் ஃபைனல் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். ஸோ இந்த 4.5 1.5 ஸ்கேல் வச்சு ஸ்லாண்டிங்காக ஜாயின் பண்ணிட்டேன். தென் இது ரெக்டாங்கிளாக ஜாயின் ஆகும். இந்த ரெண்டு எண்டையும் க்ளோஸ் பண்ணுறோம். இன்னர் எட்ஜஸ் எல்லாம் ஹேட்ச் பண்ணிடுறோம். இந்த ஏரியா வந்து ஷியர் ஃபோர்ஸ் நெகட்டிவ், இந்த ஏரியா வந்து ஷியர் ஃபோர்ஸ் பாசிட்டிவ். இதுதான் உங்களுடைய ஃபைனல் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம பெண்டிங் மொமெண்ட் கால்குலேஷனுக்கு போகலாம். பெண்டிங் மொமெண்ட் கால்குலேஷன் எப்படி போடுறது அப்படிங்கிறத தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம பெண்டிங் மொமெண்ட் கால்குலேஷனுக்கு போகிறோம். பெண்டிங் மொமெண்ட் கால்குலேஷன் பண்ணும்போது எப்பயுமே சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் அட் சப்போர்ட்ஸ் மொமெண்ட் அட் A அட் B, ஏவும் பியும் சப்போர்ட்ஸில் ஆல்வேஸ் 0. இது நீங்கள் டைரெக்டாக எழுதிக்கலாம். இது ஆல்வேஸ் 0 இருக்கிற ஒரே பாயிண்ட்டு மொமெண்ட் அட் C. ஓகே, இப்போ C மொமெண்ட்டுக்கு பாருங்கள், C பாயிண்ட்டுக்கு மொமெண்ட் எடுங்க. Cக்கு முன்னாடி இருக்கிற ஒரே லோடு இந்த ரியாக்ஷன் 4.5 கிலோநியூட்டன், அதுக்கப்புறம் இந்த UDL ரெண்டே விஷயம்தான். லோட் இன்ட்டு டிஸ்டன்ஸ் 4.5 கிலோநியூட்டன் சியிலேருந்து 3 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் UDL 2 கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஃபார் 3 மீட்டர் எடுத்துக்கிறோம். தென் UDLக்கு டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், எவ்வளோ லென்த்தை கன்சிடர் பண்ணோமோ டிவைடட் பை 2 ப்ளஸ் C பாயிண்ட்லேருந்து UDL எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது, Cக்கும் அந்த UDLக்கும் மொத்தமாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குங்கிறத கூட ஆட் பண்ணுவோம். ஓகேவா? ரைட், இப்போது மொமெண்ட் அட் C பாருங்கள். ஃபஸ்ட்டு போடும்போது 4.5 மொமெண்ட் போடும்போது நம்ம என்ன சொன்னோம், ஷியர் ஃபோர்ஸுக்கு தான் அப்வர்டு நெகட்டிவ்னும் டவுன்வர்டை பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டோம். மொமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்வர்டை பாசிட்டிவ்னும் டவுன்வர்டை நெகட்டிவ்னும் எடுத்துக்கிறேன், நோட்டேஷன் எடுத்துக்கிறேன். ஓகே, ஷியர் ஃபோர்ஸுக்கும் இதுக்கும் இருக்கிற ஒரே சேஞ்சு இங்கே இதுதான். 4.5 பாசிட்டிவில் எடுங்க. டிஸ்டன்ஸ் Cக்கும் அதுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் 3 மீட்டர் மைனஸ் UDL வரையும். UDL லோடு என்ன 2 × 3 UDL இன்ட்டு டிஸ்டன்ஸ் 3 மீட்டர் லென்த்தை கன்சிடர் பண்ணியிருக்கோம் UDLக்கு பை 2 ப்ளஸ் சியிலேருந்து அந்த UDL எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது 0. C பாயிண்ட்டோடு வந்து எண்ட் ஆகுது, அதுக்கும் அந்த UDLக்கும் எந்த டிஸ்டன்ஸும் இல்லை, ஸோ 0. ஓகே, இதை நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா இட் வில் கம்ஸ் 4.5 கிலோநியூட்டன் மீட்டர். இதுதான் மொமெண்ட்டுடைய யூனிட். மொமெண்ட் அட் Cயில் 4.5 கிலோநியூட்டன் மீட்டர். ஓகே, A0 B0 C கண்டுபிடிச்சிட்டோம். பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வரைஞ்சிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஸ்டினில் ஆல்சோ ஃபைண்ட் த மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட், அது பாருங்கள் உங்களுடைய 4th ஸ்டெப் ஆஃப் கால்குலேஷனில் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் கால்குலேஷன் பண்ணணும். அதை பண்ணிட்டு தான் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராமே வரைகிறதுக்கு போகணும். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ இங்கே மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட்டுங்கிறது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் பாருங்கள். ஷியர் ஃபோர்ஸ் எந்த இடத்துல 0வாக இருக்குது, அதாவது இந்த ரெஃபரன்ஸ் லைனில் இருக்குன்னா இந்த இடம் Bலேருந்து Cக்கு நடுவில் இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இது எக்ஸாக்டாக 3 மீட்டர்ஸில் பாதியான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஓகே,
இந்த இடத்துல பாதி டிஸ்டன்ஸான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஃபஸ்ட்டு இந்த டிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த ஷியர் ஃபோர்ஸ் எங்கே ஜீரோவாக இருக்குதோ அந்த பாயிண்டில் தான் உங்களுடைய பெண்டிங் மொமெண்ட்டு மேக்ஸிமமாக இருக்கும். தட் மீன்ஸ் when the shear force is 0, where the shear force is 0, there the bending moment is maximum. அதுதான் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த பாயிண்டில் இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த பி சப்போர்ட்லேருந்து இது எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு. தென் அந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் ஒரு மொமெண்ட் எடுத்தீங்கன்னா தான் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ அந்த பாயிண்ட் எப்படி எடுக்கிறது, டிஸ்டன்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, உங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த பாயிண்டில் மறுபடியும் ஒரு வெர்டிக்கல் லைன் போடுங்க. அந்த பாயிண்ட்டு நீங்கள் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வரைஞ்சதுக்கப்புறம் தான் கிடைக்கும் எங்கே ஷியர் ஃபோர்ஸ் ஜீரோவாக இருக்குன்றது. ஃபஸ்ட்டு ஒரு வெர்டிக்கல் லைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள். இங்கேருந்து இங்கே தெரியாத டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே, இந்த ஷியர் ஃபோர்ஸ் ஜீரோங்கிற பாயிண்டில் நேராக வெர்டிக்கலாக ஒரு லைன் வரைஞ்சிட்டோம். இந்த தெரியாத இந்த டிஸ்டன்ஸுடைய வேல்யூ தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த டிஸ்டன்ஸுடைய வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. இது எக்ஸ். ஓகே, இந்த பாயிண்ட்டுக்கு என்ன பேர் கொடுக்குறோம் இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம். இதுதான் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட்னு மீனிங். ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம எம்னு பேர் வைக்கிறோம். ஓகே, இந்த தெரியாத வேல்யூ எக்ஸ், அந்த டிஸ்டன்ஸ் எக்ஸுங்கிறது என்ன டிஸ்டன்ஸ் மீட்டர்ஸில் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஓகே, நம்ம ஸ்டேட்மெண்ட்டே என்ன, when or where shear force is 0, then bending moment is maximum. அந்த பாயிண்டில் தான் அது மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அட் த பாயிண்ட் எம். ஓகே, இப்போது எக்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஒன்றும் இல்லை, ஹைட் ஆஃப் ட்ரையாங்கிள். எந்த ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா height of triangle of shear force diagram divided by UDL. இந்த shear forceல பாருங்களேன், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இது ஒரு ட்ரையாங்கிளாக இருக்கா. இந்த ட்ரையாங்கிளுடைய இந்த இடம் தான் ஹைட். இந்த பியிலேருந்து இந்த பாயிண்ட் வருது பாருங்கள், இதுதான் ஹைட். இந்த ஹைட்டுடைய வேல்யூ 4.5 கிலோ நியூட்டன் தான் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இந்த ஹைட்டுடைய வேல்யூவை டைரெக்டாக 4.5ன்னு எடுங்க. ஓகே, கிலோ நியூட்டனில் இருக்கு இல்லையா, அது அப்படியே அந்த யூனிட் அப்படியே இருக்கட்டும். இந்த ஹைட்டுடைய வேல்யூ 4.5. அதுதான் ஹைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஆஃப் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். 4.5 சரி, கிலோ நியூட்டன் வச்சுக்கோங்க. யூடிஎல் எவ்வளோ, 2 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர். வழக்கமாக யூடிஎல் லோடு கால்குலேட் பண்ணும்போது தான் பர் மீட்டர், அப்புறம் 3 மீட்டருக்கு இருக்கா 6 கிலோ நியூட்டன் நம்ம போடுவோம். இந்த இடத்துல யூடிஎல்லுடைய வேல்யூ மட்டும் அப்படியே எடுத்துக்கங்க, எந்த கன்வர்ஷனும் கூடாது. 2 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர்னு இருக்கு இல்லையா, அதை அப்படியே யூடிஎல்லில் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்துக்கங்க. 2 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர். இப்போ பாருங்கள், கிலோ நியூட்டன் கேன்சல் ஆகிடும். இங்கே டிவைடில் இருக்கிற மீட்டர் மேலே போயிடும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூங்கிறது என்னவாக இருக்கும், இன் மீட்டர்ஸில் டிஸ்டன்ஸுன்னு கரெக்டாக வரும். ஓகே, புரிஞ்சுதா? ரைட், இப்போ 4.5 டிவைடட் பை 2, இதோடைய வேல்யூ 2.25 மீட்டர். தட் மீன்ஸ் x is equal to 2.25 மீட்டர். அதுதான் நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். x is equal to height of the triangle of SFT. ஸோ எக்ஸுங்கிறது என்னதுங்க, 2.25 மீட்டர். எக்ஸுங்கிறது 2.25 மீட்டர்ஸ். இப்போது எம் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, just take the moment about m. mக்கு மொமெண்ட் எடுங்க. mக்கு முன்னாடி என்னென்ன இருக்குது, இந்த m பாயிண்ட்டுக்கு முன்னாடி 4.5 ரியாக்ஷன் ஒன்று இருக்குது. தென் இந்த எக்ஸுக்கு நேராக தென் யூடிஎல் கொஞ்சம் இருக்குது. அவ்வளோதான். எவ்வளோ டிஸ்டன்ஸு கன்சிடர் பண்ணுறோம், யூடிஎல் ரெண்டே பாயிண்ட் தான் இருக்குது. 4.5 கிலோ நியூட்டன் இன்ட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, டிஸ்டன்ஸ் வந்து 2.25. டிஸ்டன்ஸ் வந்து 2.25. எக்ஸோடைய வேல்யூ தென் டவுன்வர்ட்ஸில் வரக்கூடியது யூடிஎல், அதை நெகட்டிவ்னு எடுத்துக்கங்க. தென் 2 இன்ட்டு 2.25 யூடிஎலுக்கு எவ்வளோ கன்சிடர் பண்ணிக்கிறோம், எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் கன்சிடர் பண்ணுறோம். 2 இன்ட்டு 2.25 இதுதான் லோடு, மல்டிப்ளைடு வித் டிஸ்டன்ஸ் எவ்வளோ 2.25 மீட்டரை கன்சிடர் பண்ணியிருக்கீங்க, டிவைடட் பை 2 ப்ளஸ் அந்த எம்ங்கிற பாயிண்ட்லேருந்து யூடிஎல் தள்ளிலாம் இல்லை, எம்ங்கிற பாயிண்ட் மேலே முடியுது. ஸோ 0.
ஸோ இதுதான் உங்களுடைய ஃபைனல் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட்கான ஃபார்முலா. ஓகே, இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 5.0625 kilonewton meter. That means 5.06. பாருங்கள் மேக்ஸிமம் மூமெண்ட் பாருங்கள், உங்களுக்கு கிடைச்சிருக்கிற பெண்டிங் மூமெண்ட் ஏற்கனவே சி பாயிண்டில் இருக்கிறத விட இங்கே தான் மேக்ஸிமமாக கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் ஃபார் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வந்து பாசிட்டிவ். ஸோ ரெஃபரன்ஸ் லைன் வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே தான் நம்ம வரைய போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் லைன் போட்டுட்டோம். ரெஃபரன்ஸ் லைனுக்கு மேலே உங்கள் டயக்ராம் வரைய போகிறீங்க. இது பி, இது ஏ, இது வந்து 0, ஆல்வேஸ் 0. அந்த எம்ங்கிற பாயிண்ட்டு தான் இந்த லைன். சிங்கிற பாயிண்டில் 4.5 kilonewton meter, பிங்கிற பாயிண்டில் 5.06 kilonewton meter பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணிங்க. பாருங்கள் ஷியர் ஃபோர்ஸ் 0வாக இருக்கிற இடத்துல பெண்டிங் மூமெண்ட் மேக்ஸிமமாக கிடைக்கும். இது எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, இந்த சிலேருந்து பிக்குள்ளே இருக்கிறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூடிஎல் ஏரியா. யூடிஎல் ஏரியா மட்டும் கர்வாக ஃப்ரீ ஹேண்டில் 2 கர்வாக அது ஜாயின் பண்ணணும். யூடிஎல் இல்லாமல் இருக்கிற அந்த ஏ டு சி பாயிண்ட்டை ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட் லைனாக ஜாயின் பண்ணணும். ஓகே, இதுதான் உங்களுடைய ஃபைனல் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். ஓகே, இது வந்து பி பாயிண்ட், இது வந்து 0 kilonewton meter வேல்யூ, ஏ பாயிண்ட்லேயும் 0 kilonewton meter வேல்யூ, எம் பாயிண்டில் 5.06, சி பாயிண்டில் 4.5. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா கர்வ், இந்த யூடிஎல்ல கர்வ், இது வந்து ஸ்ட்ரைட் லைன், இதுவும் கர்வ். ஓகே, இப்படி தான் உங்களுடைய பெண்டிங் மூமெண்ட் ஃபைனலாக கன்ஸ்ட்ரக்ட் ஆகும். தென் இதில் வந்து கொஸ்டினில் ஒன்று கேட்டிருக்காங்க இல்லையா, ஃபைண்ட் த பொசிஷன் அண்டு மேக்னிடியூட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் பொசிஷன் வந்து இங்கே ஃபைனலாக எழுதணும். பொசிஷன் பார்த்தீங்கன்னா 2.25 மீட்டர் ஃப்ரம் ரைட் எண்ட் ஆர் ரைட் சப்போர்ட், ரைட் சப்போர்ட்லேருந்து தானே இருக்குது. அண்டு அதோடைய மேக்னிடியூடு பார்த்தீங்கன்னா வேல்யூ 5.0625 kilonewton meter. இதை வந்து நீங்கள் ஃபைனலாக எழுதணும். அப்போ தான் உங்களுடைய ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட் ஆகுது. பாருங்கள் 2.25 மீட்டர் ஃப்ரம் ரைட் சப்போர்ட், தென் அந்த மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட்டுடைய வேல்யூ 5.06 kilonewton meter. ஓகேவா? ஸோ உங்களுடைய ஃபைனல் பெண்டிங் மூமெண்ட் அண்ட் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் ஃபார் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் UDL இப்படி தான் கால்குலேட் பண்ணணும். கால்குலேஷன் ரொம்ப சிம்பிள் தான். நோட்டேஷன்ஸ் எங்கே நெகட்டிவ் எடுக்கணும், எங்கே பாசிட்டிவ் எடுக்கணும்னு தெரியணும். தென் என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அதை கரெக்டாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே, தென் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். கைண்ட்லி சப்ஸ்கிரைப், ப்ளீஸ் கிவ் மீ அ சப்போர்ட் த்ரூ யுவர் சப்ஸ்கிரிப்ஷன், அண்ட் தேங்க்யூ வெரி மச்.